ஆடி தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, வராகியம்மனுக்கு எந்த வழிபாடு நம்ம செய்யலாம், பொன்னும் பொருளும் சேர்வதற்காக நம்ம என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியும் மற்றும் தேய்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு உரிய மாதம். இந்த மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு. ஆடி தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று முடியும் அப்படி இருப்பவர்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற வராகியம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது. அவங்கவுங்க வீட்டு பக்கத்தில் வராகியம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஆனி மாதமும் ஆடி மாதமும் வராகி அன்னைக்கு இந்த பஞ்சமி பூஜை செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆடி மாத தேய்பிறை பஞ்சமி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக தீரும். வராகியம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். நமக்கு அம்மனுடைய அருள் நமக்கு வேண்டும், அம்மனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்த நாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. எப்போதுமே